Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.5ல 8th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ். அதில் வந்து நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ரெண்டு சைடுமே ஒரே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ராக்கெட் மட்டும் மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸில் ப்ராக்கெட் எதுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா எஃப் ஆஃப் ஜிக்கு வந்து ப்ராக்கெட் இருக்குது. ஆர்ஹெச்எஸில் எதுக்கு ப்ராக்கெட் இருக்குன்னு பார்த்தோம்னா ஜி ஆஃப் ஹெச்க்கு வந்து இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 3x + 1, ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து x² கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வந்து நம்ம எல்ஹெச்எஸை சால்வ் பண்ணிட்டு தான் வந்து ஆர்ஹெச்எஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஆனால் நான் கொஞ்சம் இந்த சம்மில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆர்ஹெச்எஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு எல்ஹெச்எஸ் வந்து சால்வ் பண்ண போகிறேன். எப்படி சால்வ் பண்ணாலுமே வந்து எனக்கு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு கிடச்சிச்சுனாலே நம்மளுக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து எனக்கு ப்ரூவ் ஆகிடும். ஃபஸ்ட்டு நான் ஆர்ஹெச்எஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அவனை ஆர்ஹெச்எஸ் வந்து பார்த்தோம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட் எதுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா ஜி ஆஃப் ஹெச்சுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் ஹெச் வந்து கண்டுபிடிக்க போகணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா x², அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 3x + 1. அதில் எக்ஸுக்கு பதிலாக எனக்கு x² வந்து இருக்கானா எக்ஸுக்கு பதிலாக x² சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படின்னா 3x² + 1 எனக்கு கிடச்சிருக்கும். இதான் வந்து எனக்கு ஜி ஆஃப் ஹெச். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நான் இதை எப்படி எழுதிக்கலாம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சோட வேல்யூ 3x² + 1 கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நான் எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1. அதில் எக்ஸுக்கு பதிலாக 3x² + 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 3x² + 1, இந்த இடத்துல ஒரு -1 இருக்குது, அதை எழுதிக்கிறேன். அப்படின்னா +1 -1 வந்து கேன்சல் ஆகிடும். அப்படின்னா 3x² கிடச்சிருக்கு. இதே ஆர்ஹெச்எஸோட ஆன்சர். இதை 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன பார்த்தோம்னா எல்ஹெச்எஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எல்ஹெச்எஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா அது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் தான். ஆனால் ப்ராக்கெட் வந்து ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜிக்கு வந்து இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 3x + 1. இதை நான் எஃப் ஆஃப் எக்ஸில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 1. அதில் எக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 3x + 1 இருக்குது. அது எக்ஸுக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 3x + 1, அடுத்து ஒரு -1 வந்து இருக்குது. அப்படின்னா எனக்கு +1 -1 கேன்சல். அப்படின்னா 3x மட்டும் எனக்கு கிடச்சிருக்கும். இது எஃப் ஆஃப் ஜி. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்தோம்னா எஃப் ஆஃப் ஜி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 3x, அடுத்து எனக்கு ஒரு ஹெச் வந்துருக்கு. எப்போவுமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து முன்னாடி தான் இருக்கணும். அதாவது FGH தான் வந்து ஃபங்க்ஷனை வந்து டினோட் பண்ணால் அது எப்போவுமே முன்னாடி இருக்கணும். ஆனால் இந்த இதில் பார்த்தோம்னா பின்னாடி இருக்குது. அப்படின்னா வந்து நம்ம ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து பார்க்கணும். ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா x². அந்த x² நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எப்போவுமே ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த இதை நம்ம இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆனால் ஹெச் பின்னாடி இருக்கிறனால இங்கே இருக்கிறத நான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு 3x² கிடச்சிருக்கு. இது எல்ஹெச்எஸோட ஆன்சர். இது எனக்கு 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எல்ஹெச்எஸோட ஆன்சரும் ஆர்ஹெச்எஸோட ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தோம்னா ஈக்குவலாக இருக்குது. அதனால எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதிக்கிறேன். அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னால் அது ப்ரூவ் பண்ணனால ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x² கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2x வந்து கொடுத்துருக்காங்க, ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து x + 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஆர்ஹெச்எஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஆர்ஹெச்எஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச், அதுக்கு ப்ராக்கெட் வந்து ஜி ஆஃப் ஹெச்சுக்கு வந்து இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு நான் ஜி ஆஃப் ஹெச் வந்து கண்டுபிடிக்கணும். இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா இங்கே ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x + 4, அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் வந்து பார்க்கணும், அது 2x. எனக்கு எக்ஸுக்கு பதிலாக x + 4 இருக்குது, அதை நான் இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 2 × x + 4 கிடைக்கும். அப்படின்னா இதை ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணனா 2 × x 2x, 2 × 4 வந்து 8. இது ஜி ஆஃப் ஹெச்சோட ஆன்சர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் என்ன கண்டுபிடிச்சோம்னா 2x + 8. அதை நான் இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அதாவது எக்ஸுக்கு பதிலாக இங்கே 2x + 8 இருக்குது, அதை எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 2x + 8 டு தி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதை நான் அப்படியே வச்சுக்கலாம், இல்லைனா ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போதைக்கு நான் அப்படியே வச்சுருக்கேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா எல்ஹெச்எஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எல்ஹெச்எஸ்ங்கிறப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தோம்னா எஃப் ஆஃப் ஜி. அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு அதை எழுதிக்கலாம். அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 2x.
அதை இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அதுக்கு பதிலாக நான் 2xக்கு பதிலாக 2xை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 2x டு தி ஹோல் ஸ்கொயர்னுட்டு கிடைக்கும். அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கும். ஆனால் என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 4x ஸ்கொயர் ஆஃப் ஹெச். இங்கே எனக்கு ஹச் வந்து பின்னாடி இருக்குது. அப்படின்னா இப்போ ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னென்னு பார்க்குறேன், எக்ஸ் ப்ளஸ் 4. அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ப்ளஸ் 4க்கு பதிலாக நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இங்கே அதாவது இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 4ஐ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 4 × எக்ஸ் ப்ளஸ் 4 டு தி ஹோல் ஸ்கொயர்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இதை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆர்ஹெச்எஸ்க்கு வந்து போகிறேன். ஆர்ஹெச்எஸில் வந்து பார்த்தோம்னா இங்கே 2, 8 ரெண்டுமே பார்த்தோம்னா 2 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். அதனால் ஒரு 2வை நான் வெளில காமன் எடுத்துடுறேன். அப்படின்னா எனக்கு எக்ஸ் ப்ளஸ் 4 வந்து கிடைக்கும். டு தி ஹோல் ஸ்கொயர்னுட்டு இங்கே கிடச்சிருந்துருக்கும். அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4 × எக்ஸ் ப்ளஸ் 4 டு தி ஹோல் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. இது ஆர்ஹெச்எஸோட ஆன்சர். இதை 1ன்னு எடுத்துக்கிறேன். இங்கேயும் அதே தான் 4 × எக்ஸ் ப்ளஸ் 4 டு தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இது எல்ஹெச்எஸோட ஆன்சர். இதை நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தோம்னா ஈக்குவலாக இருக்குது. அதனால் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதியிருக்கேன். இதை தான் ப்ரூவ் பண்ண சொன்னதுனால நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ப்ரூவ் பண்ணனால ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது தேர்டு சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x - 5 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆர்ஹெச்எஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச், ப்ராக்கெட் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஜி ஆஃப் ஹெச். ஆனால் ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் ஹெச் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். அப்படின்னா ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 3x - 5. அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர். இங்கே எனக்கு ஜி ஆஃப் எக்ஸ் 3x - 5 இருக்குது. அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 3x - 5ஐ நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 3x - 5 டு தி ஹோல் ஸ்கொயர்னுட்டு எனக்கு கிடச்சிருந்துருக்கும். இப்போ இதான் எனக்கு ஜி ஆஃப் ஹெச். நான் என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் வந்து நான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் என்னன்னு பார்த்தோம்னா 3x - 5 டு தி ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் 4. ஆனால் இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 3x - 5 டு தி ஹோல் ஸ்கொயர். அதை நான் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 3x - 5 டு தி ஹோல் ஸ்கொயர் -4 அடுத்து இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கிறேன். இது ஆர்ஹெச்எஸோட ஆன்சர். அடுத்து நான் எல்ஹெச்எஸ் வந்து கண்டுபிடிக்கிறேன். எல்ஹெச்எஸ் என்னன்னு பார்த்தோம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ப்ராக்கெட் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தோம்னா எஃப் ஆஃப் ஜி. அப்படின்னா ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி வந்து கண்டுபிடிக்கணும். இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயரை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். எதுலன்னு பார்த்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் -4 வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் -4. அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் வந்து நான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்தோம்னா எனக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். எஃப் ஆஃப் ஜி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் -4, ஹெச் வந்து எனக்கு பின்னாடி இருக்குது. ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 3x - 5. அதில் எக்ஸுக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸுக்கு பதிலாக வந்து நான் 3x - 5ஐ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ நான் 3x - 5 டு தி ஹோல் ஸ்கொயர், அடுத்து ஒரு -4 வந்து இருக்குது. இது வந்து எனக்கு ஆர்ஹெச்எஸ் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x - 5 டு தி ஹோல் ஸ்கொயர் -4. அது எனக்கு ஆர்ஹெச்எஸ்ங்கிறோட ஆன்சருங்கிறனால 1ன்னு எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3x - 5 டு தி ஹோல் ஸ்கொயர் -4. இது எல்ஹெச்எஸோட ஆன்சருங்கிறனால இதை 2ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டுமே ஈக்குவலான்னு பார்த்தோம்னா ஈக்குவலாக தான் இருக்குது. அதனால் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஈக்குவலுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன். அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கிறேன். சில டீச்சர்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து சில மெத்தட்ஸ் வந்து சொல்லி தருவாங்க. என்னென்னு பார்த்தோம்னா இந்த 3x - 5 டு தி ஹோல் ஸ்கொயரை ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாங்கிறத நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாச்சும் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.